தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியல் களம் தினமும் ஒரு புதிய திருப்பத்தை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது திமுகவின் கலைஞர் குடும்பத்திலிருந்து புதிய புயல் ஒன்று கிளம்பியுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி முதல்வர் விஜயின் தவேகாவில் இணையப் போவதாக அரசியல் வட்டாரங்களில் பேச்சுகள் வேகமாக பரவி வருகின்றன. சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற முதலமைச்சர் விஜயின் பதவியேற்பு விழாவில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் பங்கெடுக்காத நிலையில் மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி நேரில் கலந்து கொண்டது அனைவரையும் உற்று நோக்க வைத்தது. பதவியேற்பு விழாவுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கயல்விழி, விஜய் சரித்திர சாதனையாளர், அவருடைய கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இது என்றார். சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற முதலமைச்சர் விஜயின் பதவியேற்பு விழாவில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் பங்கெடுக்காத நிலையில் மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி நேரில் கலந்து கொண்டது அனைவரையும் உற்று நோக்க வைத்தது. பதவியேற்பு விழாவுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய கயல்விழி, விஜய் சரித்திர சாதனையாளர், அவருடைய கடின உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இது என்றார். மதுரையில் மு.க. அழகிரி நீண்ட காலமாகவே அரசியலில் ஒதுங்கியிருந்தாலும் அவரது தீவிர விசுவாசிகள் இன்னும் தென் மாவட்டங்களில் கணிசமாக உள்ளனர். ஸ்டாலின் மீதான தங்களின் அதிருப்தியை காட்ட அழகிரி ஆதரவாளர்கள் பலரும் கயல்விழியை மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுக்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். தமிழகத்தில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல்கள் வரவிருக்கும் சூழலில் கயல்விழியின் தவேகா என்ட்ரிக்கு பின்னால் ஒரு மாபெரும் மதுரை கணக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. மதுரை மாநகராட்சி மேயர் பதவியை கயல்விழி குறிவைத்துள்ளதாக தெரிகிறது. மதுரை மண்ணில் அழகிரி செல்வாக்கையும் தவேகாவுக்கு இருக்கும் இளைஞர்கள் மற்றும் மகளிர் ஆதரவையும் இணைத்தால் எளிதாக வெல்லலாம் என்று கணக்கு போட்டுள்ளனர். கலைஞர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரே திராவிட கோட்டைக்கு சவால் விட்டு எழுந்துள்ள தவேகாவில் இணைந்தால் அது திமுகவுக்கு பின்னடைவாக அமையும். கயல்விழியின் முடிவுக்கு பின்னணியில் மு.க. அழகிரியும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்மையில் அவரது ஆதரவாளர்களான மன்னன், எஸ்.ஆர். கோபி ஆகியோர் அதிமுகவில் ஐக்கியமாகினர். அதேபோல் முன்னாள் அமைச்சர் மூர்த்தியை தோற்கடித்த கார்த்திகேயன் மு.க. அழகிரியின் ஆதரவாளராக இருந்தவர்தான். இவர் மூலமாக கயல்விழி தவேகாவில் இணைய காய்களை நகர்த்தி வருகிறார். கயல்விழியின் இந்த முடிவு மதுரையில் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் திமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் மீண்டும் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளன. முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வத்தை திமுகவில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி விடுத்துள்ள அறிக்கை அறிவாலய வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய கயல்விழி தனது தந்தை மு.க. அழகிரி புறக்கணிக்கப்படுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். அதிமுகவிலிருந்து வந்த ஓ. பன்னீர்செல்வத்தை தாய்க்கழகம் என அழைத்துச் சேர்த்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் தனது சொந்த அண்ணனை மட்டும் இன்னும் ஏன் விலக்கி வைத்திருக்கிறார்? ஓபிஎஸ்ஐ விட அழகிரி என்ன துரோகம் செய்துவிட்டார் என அவர் கேள்வி எழுப்பினார். மு.க. அழகிரி களத்தில் இல்லாதது வரவிருக்கும் தேர்தலில் தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். அழகிரியின் உழைப்பும் ஆதரவும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் வெற்றி பெறுவது எளிதல்ல என தெரிகிறது. முன்னதாக அழகிரியின் மகன் துரை தயாநிதியின் உடல்நலக்குறைவின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று சந்தித்தது குடும்ப உறவில் சுமூக நிலையை ஏற்படுத்தியதாக கருதப்பட்டது. இருவரும் விரைவில் அரசியல் ரீதியாக இணைவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வேட்பாளர் தேர்வின் போது அழகிரி தரப்பு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டதே இந்த திடீர் மோதலுக்கு காரணமாக கூறப்படுகிறது. தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டால் தென் மாவட்டங்களில் தனது செல்வாக்கை நிரூபிக்க அழகிரி தரப்பு தனிப்பட்ட வியூகங்களை வகுக்கக்கூடும் என தெரிகிறது. இது திமுகவின் வெற்றியை பாதிக்குமா அல்லது ஓபிஎஸ் வருகை அந்த இழப்பை சரிசெய்யுமா என்பது போகப் போகத்தான் தெரியும்.